பரவாயில்ல, நான் சொல்லி கொடுக்குறேன். முதல்ல மாவு போடணும். இது எப்ப முடிஞ்சு எப்ப நான் சாப்பிட? எதுக்கும் பிரியாணி பார்சல் வாங்கியிருக்கலாம். சத்யா சத்யா மாவு ரெடி ஆயிடுச்சா? ரெடி. டைம் ஆயிடுச்சு. அதில் எத்தனை? ஐயோ பயங்கரமா பசிக்குது. எப்ப வருவாங்க? ஏண்டா ஒரு சப்பாத்திக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ரொம்ப பசிக்குதுடா. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல? நீங்களாவது சத்யா கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா? சொன்ன உடனே கேட்டுருமா சார்? ஏன் சார் சும்மா பசியில உலட்டி இருக்கீங்க? டேய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? மானத்தை வாங்காத. பசிய உயிரை வாங்குது. ஊபர் ஸ்விக்கின்னு ஆர்டர் பண்ணிருந்தா 1/2 மணி நேரத்துல 50% ஆஃபர்ல டிஃபனை கொண்டு வந்து கொடுத்துருப்பானுங்க. அதை விட்டு புட்டு 6 மணி நேரமா சத்யா சமைச்சுக்கிட்டு இருக்கு, சத்யா சமைச்சுக்கிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கே. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. நான் பசின்னு சொல்றது மட்டும் கண்ணுக்கு தெரியுது. பேசாம இரு. தம்பி சார், சாப்பாடு எப்ப வரும்? வரும், ஆனா வராது. கிளம்பு வா. சும்மா தயவு செஞ்சு கிளம்புறன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். வேற என்ன சொல்றது? ஏன் சத்யா சமைச்சத நீங்க 2 பேரும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும்னு நினைச்சு பயமா இருக்கா? அதுக்கு இல்ல சார், எந்த அதிர்ச்சியும் சத்யாவுக்கு தாங்க முடியாதுன்னு ஐயோ டாக்டர் சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப ஆசைப்பட்டு சமைக்குது. நீங்க சாப்பிடாம போயிட்டீங்கன்னா ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் சார். தூங்காம சத்யாவுக்கு உடம்பு சரியாம போனா என்ன சார் பண்றது? என்னடா இது புது பொருளையா இருக்கு? இந்த ஒரு விஷயத்த வச்சு இவனுங்க நம்மள நல்லா பிளாக்மெயில் பண்றாங்கடா. சார் இப்பெல்லாம் பேசி வெள்ளம் திறந்த நேரத்துல பானியை உடைச்சிடாதீங்க சார். டேய் இதெல்லாம் பழமொழியாடா? பழமொழியா? இதெல்லாம் பழைய பழமொழிடா. இப்ப எல்லாம் வெள்ளத்தை யாரா பானையில அடைக்கிறா? அதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. சத்யாதான் இன்னும் அப்டேட் ஆகாம சமைக்கிறேன் சமைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுங்களும் இன்னும் அப்டேட் ஆகாம பழமொழி சொல்றேன்னு சாவடிக்கிறானுங்க மாப்ள. கொஞ்சம் சும்மா இருடா. ஏங்க நீ என்ன பண்றீங்க? அது கதிர் இல்ல போ. இல்லங்க. கை நீ ஒன்னும் சொல்லுவானா? இதெல்லாம் புரியாத அளவுக்கு நான் மக்கொன்னும் கிடையாது. சும்மா என்னதான் லவசா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு, கூடாது. ஐயோ நம்ம இப்ப கதிர் வீட்டுல இருக்கிறோம். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாராவது பாப்பாங்களா? ஏங்க நான் அதுக்கு வரல. நான் வந்த. நீ எதுவும் பேசாத. நீ அது வரல இது வரலன்னு சும்மா எதையா பேசி சமாளிக்காதனா? கிளம்பு அமுல் பேபி. கிளம்புன்றல. சரி போறேன். இங்க கேட்டுக்குள்ள வா. இப்போ ஒண்ணு நீ வெளியே போகும்போது யாராவது பார்த்து கேட்டா என்ன சொல்வ? அது கையில மாவு வந்தது கழுவு வந்தேன்னு சொல்லுவேன். சூப்பர் செம்ம அமுல் பேபி. அப்படியே சொல்லிரு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் போனதுக்கு அப்புறமா நீ உள்ள வா. சரியா? சரி அப்படியே இன்னொரு விஷயம். என்னாச்சு உங்களுக்கு? இதை வச்சுக்கோ. ஏண்டா உள்ள போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் கைய கழுவாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? டேய் ஒன்னும் பண்ணலடா. டேய் ஒன்னும் பண்ணலன்னு சொல்லி நல்லா சீன் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் சத்தியமா ஒண்ணுமே பண்ணலடா. அவங்க தான் ஏதோ நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. எப்பா டேய், ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்ச மட்டும் வச்சுக்காதடா. சத்தியமா நான் நம்ப மாட்டேன். நம்மளலாம் ஏஞ்சி போடா. போய் கை கழுவிக்கோ. டேய் டேய் இங்க பாருடா, அவங்க போயிட்டாங்க. நீங்க போய் கைய கழுவுங்க.
கை காஞ்சிர போகுது. ம், போடா, காஞ்சிர போகுது. போடா. என்ன அப்படி பாக்குற? என்ன பாக்குறது விட்டு உன் சப்பாத்திய பாரு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ம் இப்படி உனக்காக நானே ஸ்பெஷலா பண்ணது. மாப்ள மாப்ள ம்? என்ன மாப்ள, சப்பாத்திய பிச்சு போடுற மாதிரி கனவு கண்டியா? அதெல்லாம் கனவுலதான் நடக்கும். சத்யா கிட்ட முடியாது. பேசாம சாப்பிடு. சாப்பிடுறா. என்னாச்சு? லவ் மூடா? நீ எப்பவுமே இப்படிதான். எல்லாரும் இருக்கிறாங்க, சாப்பிடு. நாமளே கொளுத்தி போடுவோம். மாப்ள என்ன மாப்ள, சத்யா செஞ்ச சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. சொல்லு மாப்ள. எரியிற நெருப்புல ஏன்டா எண்ணெயை ஊத்துற? முறைக்கிறா. நம்ம சாப்பிடுவோம். ஆ, சூப்பரா இருக்குங்க. ம், அமல் பேபி, ம். ஆமா நீ பன்னீர் எடுத்து சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேனே. எங்க உன் இலையில வச்ச மாதிரியே தெரியலையே. ம், அவங்க பண்றாங்களோ இல்லையோ, இவன் நல்லா பண்றான். இது எங்க போய் முடிய போகுதோ? ஏய், என்ன அமல் பேபி இப்படி பண்ற? நான் அப்படி பண்ண கை பிடிச்சி வலிச்சுனாரா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஆமா, ஒன்னும் தெரியாத பச்சை குழந்தை பாரு. நம்ம லவ்வர்ஸ் தான், அதுல உனக்கு டவுட் வேணாம். ஆனா இந்த விஷயம்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்னா யாருக்கும் பயப்பட தேவையில்ல. மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. நான் ரொமான்ஸ் பண்ணதுல ஒரு ஸ்டெப் டெவலப் ஆயிருக்கேனா? ம், ம், ரொம்ப டெவலப் ஆயிருக்கீங்க. நம்ம கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பொறுத்துட்டு வாழணும். கனவுல கூட நம்ம பிரியக்கூடாது. ஓகேவா? ம், சரி. வேற இதை பத்தி யோசிக்காம அந்த சந்தோஷத்தோட நிம்மதியா தூங்குங்க. ம், நான் கிளம்புறேன். பாய். நீ புடிச்சு பண்றியோ பிடிக்காம பண்றியோ, ஆனா சத்யா கிட்ட நெருங்கி பழகிறது அவங்க மனசுல மேலும் மேலும் ஆசையை வளர்க்கும். இப்படியே போச்சுன்னா அவங்க கியூரான பிறகு உண்மையை சொன்னாலும் அவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியலடா.
அவங்க மன வலியையும் பாரேன். டேய் நீ பார்த்துட்டு தானே இருக்க, நானும் வேலைக்கு தான் போறேன். சத்யா தான் என்னை நெருங்கி வராங்க. நான் என்ன பண்றதுனே தெரியலடா. வலி எனக்கும் தானேடா. டேய் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுடா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு பிரிஞ்சா வலி அதிகமா இருக்காது. ரவுடி பேபி கால் பண்றாங்க. என்ன பண்ண சொல்ற? ஹலோ ஆ சொல்லுங்க ரவுடி பேபி. நான் சொல்றது இருக்கட்டும், நீ சரியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு? அது பரவாயில்ல. எனக்கு எப்போ அடிபட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனனோ அப்போ தொலைஞ்சதும் தூக்கம். ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காம நீ என்னையே நினைச்சுங்கிறல்ல. இன்னும் 2 நாளைக்கு என்னை பத்தி எதுவுமே நினைக்காம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஆபீஸ் ஒர்க்க பாரு. உன் ரவுடி பேபி சமத்தா மாத்திரை போட்டுக்கின்னு நல்லா இருப்பா. அதை பத்தி நீ கவலையே படுவானாம். ஓகே? ஆ சரிங்க. குட் நைட். இப்ப நீ என்ன பண்ண சொன்னியோ அதான் அவங்களும் பண்ண சொல்றாங்க. நல்ல விஷயம் தானே மாப்ள, அதுக்கு ஏன் யோசிக்கிற? டேய் சத்யா பாவுண்டா. நான் தூங்கணும்னு நினைக்கிறாங்க, சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, என்ன அதிகமா லவ் பண்றாங்க. இவங்களுக்கு போய் நான் எப்படி வழியை கொடுக்க போறேன்னு தெரியலடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. அதே நேரம் இதை வளர்க்கவும் கூடாது. நான் உங்களை லவ் பண்ணலன்னு சொல்லிதான் ஆகணும். இல்லைனா இவ்வளவு நாள் பழகியும் சத்யா மனசுல தப்பானவன் பேர் வந்துடும்டா. அதுக்கெல்லாம் எப்போதுமே இடம் கொடுக்கூடாதுடா. மாப்ள உன் கதை எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. வண்டி எடு போலாம். எனக்கு கல்யாணம்லாம் இன்னும் ஆல. அப்பாடா. அப்போ வருங்கால கணவரை செலக்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. அத்தை, அவர் பேர் சொல்ல முடியுமா மேடம்? சீக்கிரமா சொல்லுடி. ஏய் சொல்லுடி. டேய் திவ்யா கூட இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குடா. அவங்களும் எஃப்எம்லாம் கேட்பாங்கடா. மாப்ள ரவுடி பேபி உண்மையை சொல்லி பிரச்சனையை இழுத்து விட பாக்குறாங்க. சொல்லுங்க மேடம். அது நான் அவனை செல்லமா அமுல் பேபின்னு தான் கூடுவேன். அமுல் பேபியா? என்னம்மா இது பால் பவுடர் பேரெல்லாம் சொல்ற இவ? அத்தை, அது செல்லமா கூப்பிடுறது. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் கூப்பிடுவாங்க. ஓ அமுல் பேபியா? நைஸ். ஒரிஜினல் நேம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ஆவலா இருப்பாங்க. சொல்லுங்க மேடம். அவன் பேரு வந்து சொல்லுடி. ஷூ. அட கட்டையில போறவனுங்களா, இந்த நேரத்திலேயே கரண்ட கட் பண்ணணும். ச்சே, அவ என்ன பேர் சொன்னானே தெரியல. அதானே. பேரு வந்து எங்க ஒரு நிமிஷம் இருங்களேன். ஆமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நம்ம லவ் பத்தி கேட்டாங்க, நான் சொன்னேன். அதோட உன் பேர் என்னன்னு கேட்டாங்களா, அதான் இப்ப சொல்ல போறேன். என்னங்க நீங்க எதுவும் சொல்ல வேணாங்க. அப்போ நீங்க தான் அமுல் பேபியா சார்? அது நீங்க கொஞ்சம் பேச முடியுமா? இல்லங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். நீ வாங்கல. வாங்கல. எதுக்கு இழுத்துன்னு போற? எதுக்கு அமுல் பேபி பேசோடாம வலிச்சுன்னு வந்த? நீ என் லவர்னு நான் யாராண்டியும் சொல்லக்கூடாதா? அப்படிலாம் இல்லைங்க. ஒவ்வொன்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு டே இருக்குங்க. நீங்க மதர்ஸ் டே, நீங்க மதர்ஸ் பத்தி மட்டும் தான் பேசணும்.
அது அம்மா பத்தி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க உன்னை பத்தி கேட்டாங்க. அதான் சொல்லாமேன்னு சொல்லிட்டேன். வரப்போற மருமகளாண்ட என்னென்ன எதிர்பார்க்கறாங்க? அது கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, பதில் சொல்றது தான் ரொம்ப கஷ்டம். கேக்குறேன்ல, சொல்லு. இப்ப என்னன்னா, எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் வரப்போற மருமக சேவல் கூவறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சு முழுவி சாணி தெளிச்சு கோலம் போடுற பக்கா குடும்ப பாங்கான பொண்ணை தான் எங்க அம்மா எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? ஆமா. ஆமா, இதெல்லாம் உங்க வீட்ல நடந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. இல்லையே. பாத்துருப்பாங்க. இங்க பாரு, இந்த சாணி தெளிச்சு கோலம் போடுறது இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. யாரையாவது சுத்தி விட்டு அடிக்கணும்னா சொல்ல, அசால்ட்டா பண்ணிடலாம். பாத்தீங்களா, உங்களால முடியல, பேக் அடிக்கிறீங்க. இதனால தான் நான் இன்னும் எங்க அம்மாட்ட சொல்லல. நான் வேணா கோலம் போட கத்துக்கிட்டுமா? ஏங்க, இதெல்லாம் உங்களால முடியாதுங்க. இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன் முடியாது? கோலம் போடுறதுல என்ன நினைச்சீங்க? இந்த கோலமாவை எடுத்து இந்த கீரை மாத்திர மாதிரி மேலையும் கீழே 4 கோடு போடலாம் பாத்தீங்களா? அது ஒரு கலை, ஆர்ட். 16 டாட்ஸ், 32 டாட்ஸ், 64 டாட்ஸ்னு இப்படி விதவிதமா எத்தனோ டைப்ல கோலம் போடுவாங்க. கோலம் போடுறதெல்லாம் அசால்ட்டா டீல் பண்ணிடணும்னு நினைச்சிடாதீங்க. சரி, கோலம் வேணா விட்டுரு, பேசி பாத்துருவோமா? வேற வேணையே வேணாமா? இது இந்த சொந்த காசை சூனிய வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அது வேணாம். எதுக்குடா நான் காலையிலேயே இங்க வர சொன்னேன்? டேய், நீ தானே என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன? டேய், நான் வர சொல்லடா. அப்போ வேற யாரா வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். இருவார். டேய், எதுவும் கேட்காத, உடனே கிளம்பி கதிரிட்டுக்கு வா. எப்படியா மிமிக்ரி? ஏங்க, நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நானே வந்துட போறேன். இப்போ எதுங்க மிமிக்ரிலாம் பண்ணி கூப்பிடுறீங்க? உண்மையை சொல்லி கூப்பிட்டா காயிலே வா, எங்களாலாம் வர முடியாதுன்னு சொல்லி கவுந்தச்சு பத்துப்பீங்க. அதான். ஏங்க, உங்ககிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தூங்குவோமா? ஆமா, நேத்து என்னமோ சொன்னியே, உங்க அம்மாக்கு காயிலே எழுந்து கோலம் போடுறவங்கள பிடிக்கும், ஆனா என்னால 4-5 பேர் அடிக்கதான் முடியும், கோலம் போடலாம் வராதுன்னு சொன்னல, அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணதான் உன்னை கூப்பிட்டேன். அது கோலம் போடுறதுக்குலாம் நான் ரெடி, ஆனா வாசல்ல தண்ணி தெளிச்சு கூட்டி பெருகிறதுலாம் ஆள் வேணும்ல. அதுக்கு நீதான் ஆள் பண்ணும். நானா? ஆமா, நம்ம காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு நீயும் பாடுபட்டு தானே ஆகணும் அமல் பேபி. ஏங்க, நான் என் ரூமு கூட பெருக்கினது கிடையாதுங்க. என்ன போய் என்னங்க? நான் தான் இது வரைக்கும் கோலம் போட்டதே கிடையாது, நான் இறங்கி வரலாம். இது நம்ம லவ், கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இப்படி பண்ணி மூஞ்சிங்க பாத்து. இந்தா இப்படி கூடாத கூட்டு. நானா? நானும் வாங்க. டீச்சர், இந்த பக்கம் தள்ளி நில்லுங்க. இப்படி போ. இன்னைக்கு சுத்தம் பண்ண விட மாட்டேன்டா. டேய், டேய், இந்திரா. பெருக்கினது போதும், போய் கோலமாவை எடுத்துட்டு வா, அதை போட்டு. அப்பாடா, என்ன விட்டுருச்சு இந்த கிழவி. நீ என்ன மச மச நிக்கிற? போ, அதை போட்டு போய் தண்ணி தெளி. போ. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. ஐயா, ஓகேயா? போதும் போதும். ஏமா எவ்வளவு வெயிட். என்னங்க, கோலமா ஒரு மூட்டை ஃபுல்லா வாங்கி வச்சிருக்கீங்க? கதை வேணாமா? ஆமா பாட்டி, நீங்க எத்தனை வருஷமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? காந்தி காலத்துல இருந்து கோலம் போடுறத பாத்துக்கிட்டு இருக்கேன். காந்தி அப்பவே கோலம் போட்டி வச்சிருந்தா ஐ அம் ஒன் அண்ட் ஒன்லி ஜட்ஜ். எங்களுக்கெல்லாம் ஒரு கோலம் போட்டு காட்டுங்க பாப்போம்.
போதும், கஷ்டப்படாதீங்க. வாங்க வாங்க. ஒரு கோலம் போட தெரியல, சொல்லி கொடுக்க வந்துட்டீங்களா? முதல்ல கிளம்புங்க. மாப்பிள்ள ஏண்டா கோலம் போற ஆளை பத்தியா? ரவுடி பேபி, உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இதோ பாருங்க, திரும்பவும் சொல்றேன், கோலம் போடுவது ஒரு கலை. அதுக்கு நிதானமும் புத்தி கூர்மையும் வேணும். கரெக்ட் மாப்ள. வாடா. இந்தாங்க குடிங்க. பட்டா நல்ல மிச்சரா வாங்கி வைங்க. ஏய், சத்யாவுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறேன். சத்யா, ஒரு நிமிஷம் அந்த கோலத்தை பாறேன், உனக்கே தன்னால திருப்பி வந்துடும். அதுக்கப்புறம் மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். பாரு. டேய், அந்த கோலத்தை போட்டதே நான் தான்டா. அமுல் பேபி அம்மாவுக்கு கோலம் போடுற பொண்ணு தான் பிடிக்கும்னு அவன் சொன்னான்டா. அதான் கத்துக்கலான்னு பார்த்தேன். இல்லடா. மாப்பிள்ள இவ்வளோ நடந்திருக்கு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கிட்ட சொல்ல. பிளான் பண்ணதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் வேற எதனா ஐடியா பண்ணியிருப்போம்ல. அவனுங்க சிரிக்கும்போது வடிவேலுக்கு அந்த எலியை பார்க்கும்போது முகம் எப்படி சிவப்பா மாறும், அந்த மாதிரி தான் எனக்கும் மாறுச்சுரா. அப்படியே அந்த புல்லு புத்தத்தை பலார்னு உள்ளான்னு தோணுச்சு. சரி விடு, இப்போ உனக்கு கோலம் போட கற்றுக்கணும், அவ்வளோதானே? வெடி சத்யா, நம்ம இடையில கோலம் போட கற்றுருக்க ஆள்லாமல போயிடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாங்கள் ரெடி பண்ணுறோம். என்னடா? சரி சத்யா, வந்துடுறாரு. வாடா. சரி வா. எங்க சத்யாக்கு இது கூட பண்ண மாட்டோமா? நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லி தரோம். சத்யா, நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு ஊடு புள்ளி, புள்ளி கோலம், கம்பி கோலம் எல்லாமே அத்துப்பிடி. எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி தரேன். அக்கா, எனக்காக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்புறம் இது வெறும் வாய்ஸ் ஆவடாலுக்காக கத்துக்கிறது இல்ல, என் வாழ்க்கைக்காகக்கா. இதுல எதுவும் தப்பு நடக்காம பாத்துக்கோங்க, சரியா? சத்யா, அவங்க கம்பி சைஸ்ல போட சொன்னாங்க, நீ என்ன கடப்பார சைஸ்ல போட்டு வச்சிருக்க? பாரு. என்ன தெரியுமாக்கா? என்ன இது? கோலம் இருக்குதுல, கலாயிரியா சா வச்சிரும். இதுக்கு மட்டும் நல்லா கை நடுதுல, கோலம் மரத்துனா கை நடக்குது. அப்புறம் எப்படி இது என்னைக்கு கோலம் போடுறது, என்னைக்கு அவங்கள இம்ப்ரெஸ் பண்றது? லுக்கே சரியில்லையே. ஒரு தடவை ட்ரை பண்றேன். சரி, இது வேலைக்கு ஆகுது. நீ இப்போதைக்கு வாட்டம் இல்ல, அதான் நீ ஒன்று பண்ணுங்க, எனக்கு பேப்பர்ல சொல்லி கொடுங்க. ஐயோ, என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? என்னம்மா நீ? முடியாது. டேய், எல்லாரும் உள்ள கூட்டினு வாடா. இந்தாங்க சத்யா. மா,
டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சத்யா கோலம் போட்டுட்டு இருக்குல்ல. ஐ அம் கம்ப்ளீட்டடா. சரி இந்தா கொடுங்க. முடிச்சாச்சா? இப்படி வரைஞ்சிருக்கு. கோலம் எங்க இருக்கு? டேய் என்னடா எப்படி இருக்குது? சத்யா சூப்பரா இருக்கு. அப்படியே கோலம் மாதிரியே இருக்கு. இது மாறி இருக்குதா? அப்ப இது கோலம் இல்லையா? சத்யா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு சுட்டு போட்டா கூட கோலம் போட வராது. ஆமா சத்யா, எங்களை ரிலீஸ் பண்ணிட்டேன். வந்துட்டல இன்னும் கொஞ்சம் தானே ஹெல்ப் பண்ணுக்கா. இருக்கா வாய் முடி. அவங்க போட்டும் முடு. டேய் காலையில நீ சத்யா கிட்ட கோலம் போட தெரியாது, அதனாலதான் அம்மா கிட்ட உங்க காதலை பத்தி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. சத்யாவோட காதலை பத்தி போதுமா? சத்யாவோட காதலை பத்தி சொல்லுன்னு சொன்னல, அதான் நீ சீக்கிரம் அம்மா கிட்ட காதலை பத்தி சொல்லணும்னு சத்யா கோலம் போட கத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலை யாரா பார்த்தது? வேற யாரு? சத்யாவோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லி 4 பேர் சுத்திக்கிட்டு இருப்பானுங்களே, அவனுக்கு தான் மாப்ள. டேய் இந்த கொசு தோல் தாங்க முடியலடா மாப்ள. இப்ப அது மேட்டர் இல்ல. விஷயம் என்னன்னா, வந்தவங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு கடைசியில எங்களை ஆள விடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு ஓடிட்டாங்களா. எனக்கு இது அப்பவே தெரியும்டா, சத்யாக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு. சத்யா 10 ஆம்பளைங்க செய்யற வேலை கூட செஞ்சிருவாங்க. ஆனா இந்த பொம்பளைங்க சமாச்சாரத்துல சத்யா இன்னும் கத்தி குட்டி தான். மாப்ள இந்த ஐடியா நல்லா இருக்கு. இதே மாதிரி மத்ததையும் டாஸ்க் கொடுத்தே சத்யாக்கு புரிய வை. சரி. அது ஒன்றும் இல்லைம்மா, இப்போதான் புதுசாக கோலம் போட்டு பழகிட்டு இருக்காங்க. கோலம் சரியாக வரல, அதான் அந்த ஃபீலிங். கோலம் போட தெரிலன்னா ஒன்றும் எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் ஒரு புள்ளி கூட ஒழுங்காக வைக்க தெரிலன்னு நினைக்கும் போது தான் எனக்கே என் மேலே கடுப்பாக வருது. மா, கோலங்கிறது ஒரு ஓவியம்தான். எந்த ஒரு ஓவியத்தையும் புள்ளி வச்சு வரையறதில்ல. எந்த ஒரு ஓவியரும் வரையறதுக்கு விதிமுறை வச்சுக்கிறது இல்ல. உனக்கு பிடிச்ச ஒருத்தரை மனசுல வச்சுக்க. அதோட பிம்பத்தை பூமி தாய் மேல வரைஞ்சு பார்த்தா ஓ மனம் போல கோலம் இருக்கும். உன்னால முடியும் நினைச்சா அது கண்டிப்பா முடியும். தைரியமா உனக்கு பிடிச்ச ஓவியத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்பிக்கையா வரைஞ்சு பாரு. உனக்கு புள்ளியே தேவைப்படாது. அவள் பேபி, உங்க அம்மாக்கு கோலம் போட தெரிஞ்ச பொண்ணதான் பிடிக்கும்னு சொன்னல. ஆமா. என்னால இப்போ கோலம் போட முடியல அதானே? இல்ல, கத்துக்கினேன். கத்துக்கிட்டீங்களா ஒரே நாள்லயா? அது எப்படி? ஏங்க ஒரே நாள கத்துக்கிறதுக்கு இது என்ன கூட்டத்துல கும்மி அடிக்குதுன்னு நினைச்சீங்களா? புள்ளி வச்சு கோலம் போடுறதுங்க, அதுக்கெல்லாம் பொறுமை வேணும். டேய் உன்னை வெளில என்னடா சொன்ன? வாய் மட்டும் சும்மா இருக்க சொன்னல, ஏன்டா அப்படி பண்ற? நான் நம்பலையா? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணு. அமுல் பேபி. ஏங்க நீங்க உண்மையாவே நார்மலான பொண்ணு இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆனா நீ எனக்கு கோலம் போட வரோன்னு நம்பலல? அப்படி இல்ல,
பட் ஆமா, ஆனா நான் நம்பினேன் உன் மேல இருக்கிற காதல் எனக்கு கை கொடுக்கும்னு நம்பினேன். அதே மாதிரி எனக்கு அது கை குத்துச்சு. உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக நான் அதை பண்ணதை விட என் அமல் பேபி லவ் பண்ற பொண்ணான என்ன அவங்க அம்மாவுக்கு எந்த விதத்துலயும் பிடிக்காம போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக கத்துக்கினேன். காலையில உன் முன்னாடி எனக்கு கோலம் போட தெரியல நான் ஃபீல் பண்ணதை விட நீ என் மேல நம்பிக்கை வைக்கலன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்படிலாம் இல்லைங்க. நான் காரணம் கேட்கல. நான் உன்னாண்ட எந்த காரணமும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி பண்ணியும் காட்டிட்டேன். சாணி தெளிச்சு கோலம் போட்டு பெட் காஃபி கொடுக்குற பொண்ணா என்னால் மாற முடியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் உன்னை புரிஞ்சுக்கின்னு எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறவளா நான் எப்பவும் மாறிட்டேன். உன் அம்மாவுக்கு பிடிக்கிற பொண்ணாவும் என்னை நான் மாற்றினேன். எங்க கை கொடுங்க. நல்லா பண்ணிருக்கீங்க. போலாமா? நான் வந்து சத்யா போட்ட கோலத்தை பார்த்துட்டு இருக்கேன். மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாதுடா, கோலம் சூப்பரா இருக்குடா. டேய், அன்னைக்கு நீதான் போட்டோவே எடுக்கலையே, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அது சொல்லு, எப்படி வந்துச்சு? அது நம்ம ரவுடி பேபி இருக்காங்களே, அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்க. மாப்பிள்ள பாரு, அப்படியே என்ன மாதிரியே இருக்குல்ல? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? ஏண்டா? டேய், சத்யா எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா கோலம் போட கத்துக்கிறான்னு தெரியுமா? எங்க அம்மாக்கு கோலம் போட தெரிஞ்ச பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் தனக்கு மருமகளா வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்கன்னு நான் சொன்னதுக்காக. அதான் இப்ப கோலம் போட கத்துக்கிட்டல, சீக்கிரமா உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்லுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஏண்டா வாயில நல்ல வார்த்தை வராதா? டேய், டாக்டர் சொன்ன 10 நாள்ல இன்னும் 5 நாள் தானே இருக்கு. ஆமா, அந்த 5 நாள்ல நான் சத்யா விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக போறேன். யாரு நீ? சத்யா விட்டு? எஸ். அது நீ நினைச்சா நடக்கும்? இனிமே நான் நினைச்சா மட்டும்தான் அது நடக்கும். டேய், ஆதி காலத்துல இருந்து இதே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வா மாப்ள. அவங்க தான் உன்னை விட்டு ஒரு நாள் கூட விலக மாட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீ என்ன பிளான் பண்ணி விலக போற? நான் லவ் பண்ணலன்னு சொன்னா எப்படியும் ஏமாத்திட்டான்னு ஒரு ஃபீல் வரும். ஆனா லவ்லயே பிரச்சனைன்னு சொன்னா புரியல. புரியலையா? இதோ பாரு, நான் லவ் பண்ணல ஸ்ட்ரெயிட்டா சொன்னா சத்யா டென்ஷன் ஆவாங்க. அதுதான் அவங்க ஹெல்த்தையும் பாதிக்கும். அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் டாக்டரும் சொல்லியிருக்காங்க. ஆனா எங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள மனஸ்தாபம் வந்து பிடிக்காம வாழ்றதுக்கு பதிலா பிரிஞ்சிடலாம் ஃபீல் பண்ண வச்சுட்டா அது கிரேட் எஸ்கேப் தானே. வெயிட் அண்ட் see. சாரி சார், மறந்து வீட்லயே வச்சுட்டேன். சரி, புக்ஸ் இல்லனா கிளாஸ் முடியற வரைக்கும் வெளியே இருங்க. சாரி சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் புக்ஸ் இல்லாம அலோ பண்ணுங்க. நாளைக்கு மறக்காம எடுத்துட்டு வந்துடுறேன். கெட் அவுட். போன்னு சொல்றேன்ல. சார், வெளியே போக சொன்னீங்க, வெளியே வந்து நின்னுட்டேன். நிக்கவா முட்டி போடவா சார்? அங்கே நில்லு. இன்டகிரேஷன் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். சார், ரொம்ப கால் வலிக்குது சார். அதுக்கு என்ன, அங்கே நில்லு. அப்பதான் புக்ஸ் இல்லனா கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு பயம் இருக்கும். ரொம்ப நேரம் நின்னா மயக்கம் வரும் சார். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்கன்னு உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க சார்.
மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்லாம் உங்களை கண்டபடி திட்டுவாங்க. இந்த கெட்ட பேர்லாம் உங்களுக்கு தேவையா சார்? உள்ள வந்து தொலை. ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அரேஞ்ச் பண்ணி இது என்னங்க கேள்வி? நான் உங்களை லவ் பண்றேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவங்க முன்னாடி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். வரவங்கள எல்லாரையும் நீங்க இம்ப்ரெஸ் மட்டும் தாங்க பண்ணணும். நீங்க இம்ப்ரெஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வைங்களேன், அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஆக்சுவலி எங்க அண்ணன் மேரேஜ் இப்படிதான் அவங்க சப்போர்ட்டோட நடந்துச்சு. ஐயோ அமல் பேபி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு சீக்கிரம் நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல பேச நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இப்ப கூட தான் நினைக்கல. அமல் பேபி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமல் பேபி, என்ன நீ இப்படி சொல்லிட்ட? நீ ஏன் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லும்போது எனக்கு என்ன கசகுவா போகுது? நான் இப்போல இருந்தே ரெடி ஆயிட்டேன்.